எனக்கு வயிறு என்னவோ பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி ஓகே. என்ன சரியா போகும்? நீ தான் சொன்ன எதையும் கேட்காதுன்னு, அதைத்தான் நான் சரின்னு சொன்னேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்காதேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்கணும். ஓகே சாரி, இத பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. இப்ப என் வயிறு இருக்கிற நிலைமையில உள்ளுக்குள்ள சைரன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடே பானை வைத்தா, இது உன் வயித்துல இருந்து வர சிக்னல் இல்ல, சிங்கம் சார் வண்டியில இருந்து வர சிக்னல். அங்க பாரு, டான் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா அவன் பின்னாடி போய் அவனை புடிச்சிடலாம். இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல, அவனை எப்படியாவது பிடிச்சாகணும். ஆஹா, பத்துலு உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இங்கே இரு, நான் போய் அவனை புடிச்சிட்டு வரேன். என் பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார், ஒரு விஷயம், நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்க, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். பேச டைம் இல்ல, சீக்கிரம் போய் அவனை பிடிங்க சார். நானே வரேன். பூனை எலிய துரத்தி தான் பிடிக்கும். பூனை எலிய துரத்தி தான் பிடிக்கும். இங்க பூனை எல்லாம் கிடையாது சிங்கம் சார், நாம ஜான தான விரட்டி பிடிக்கிறோம். சிங்கம் சார் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஜானு தான் எலி, நம்ம சிங்கம் சார் பூனை. ஏய் நில்லு. இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. வா வா சிங்கம், இன்னைக்கு உனக்கு ஏற்பட போது பங்கம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். சூப்பரான பஞ்ச் டயலாக். என்ன நம்பர் 2? இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் கிடையாது. அந்த சிங்கம் நம்மள தொடர்ந்துகிட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். சிங்கத்தை இன்னைக்கு அசிங்கப்படுத்தணும், புரியுதா? முன்னாடி போனவன் திரும்பி வரான், திரும்பி வந்துகிட்டு இருக்கான். அதே கப்பா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? எப்படி சூடு. எப்படி பாத்தீங்கல்ல, கலக்கிட்ட. நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க இதுதான் சிங்கத்தோட ஸ்டைல். அம்மா என்ன முன்னாடி சார்? என்னாச்சு? என்னடி மோட்டோ? மோட்டோ உனக்கு என்னாச்சு? எந்திரி மோட்டோ. மோட்டோ, சிங்கம் சார் உங்க பிரேக்குங்கிறதுக்காக அப்படி பிடிப்பீங்களா? கடவுளே, என்ன ஆச்சு? இவனை உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போகணும். ஆம்புலன்ஸ் கூப்பிடு சீக்கிரம். எல்லாத்தையும் வித்தியாசமா தான் யோசிக்கிறாரு. பத்லு போலாம் போங்க. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல நண்பா. இல்ல மோட்டோ, இல்ல. நீ என்ன தனியா விட்டுட்டு போக முடியாது மோட்டோ. அடே மோட்டோ, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மோட்டோ. கடவுளே, என் மோட்டோ என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எழுந்துரு மோட்டோ, எழுந்துரு மோட்டோ, எழுந்துரு மோட்டோ, எழுந்துரு. அடிச்சது போதும், எடுத்து. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. மோட்டோ, நீ நல்லா இருக்கியா? டாக்டர் ஜட்கா சார், இவன் உயிர் பொழைச்சுக்கிட்டான். என்னோட வேண்டுதல் அந்த கடவுள் காதுல விழுந்துருச்சு. யாரா மண்டையா? எதுக்காக என்ன அடிச்ச? நான் யாரு? நான் இப்ப எங்க இருக்கேன்? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? அடே மோட்டோ, இங்க பாரு, நான் உன் நண்பன் பத்துலு வந்திருக்கேன். இந்த பச்சை கலர் ஜிங்கிச்சான் ஜட்கா, இது கஜ கஜா, இது நம்ம சிங்கம் சார். அதெல்லாம் சரிதான். ஆனா என் பேரு மோட்டுவா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு அடிபட்டதுனால இவனுக்கு ஞாபகம் எல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடே மோட்டோ, என் இனிய நண்பா, நான் தான் உன் பத்துலு வந்திருக்கேன்டா. நல்லா பாருடா. உன்னோட ஹைட், வெயிட், டிரஸ் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ பஞ்சத்துல அடிபட்ட பரதேசி மாதிரி இருக்க. ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லையா நீ? நிஜமாவே இவன் பழசெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது சார்? பழசெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வர மாதிரி நாம தான் நடந்துக்கணும். அப்பதான் இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஹே மோட்டு, இங்க பாரு, இதுதான் ஃப்ளையிங் ஹெல்மெட். நீ இத தலையில மாட்டிக்கிட்டு ஒரு தடவை காத்துல பறந்த. இது எப்படி வொர்க் அவுட் ஆகும்? அதுவா, இந்த பட்டனை பிரஸ் பண்ணா நீ ஈஸியா பறக்கலாம். ஓஹோ, அப்படியா? வெரி குட். அட, நீ என்ன பண்ற? டாக்டர் ஜட்கா, ஏதாவது பண்ணி சீக்கிரமா கீழே வாங்கோ. எப்படியாவது கீழே இறக்குங்க. கீழே பறந்துடா. காப்பாத்துக்க முடியல.
உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா இந்த ஹெல்மெட் விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க மறுபடியும் ஹெல்மெட்ட மாட்டீங்க, நான் இந்த பட்டனை பிரஸ் பண்றேன். கஜா கஜா, இவனை ஏன் நம்மள வச்சு விளையாட பிளான் பண்றான்? இன்றைய பொழுது பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. மோட்டு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அனார்கலி சலீம் வேஷம் போட்டு நாம 2 பேருமே நடிச்சோமே, நீ கூட நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா உன் Dress நல்லா இருந்தது. சீக்கிரம் முதல்ல இருந்து ஆடு. ஆமாமா, மறுபடியும் ஆடுவாங்க. எல்லாருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும். உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல, புரியுதா? ஏன் நண்பனோட ஞாபக சக்தியை மீட்டு கொடுக்கறதுக்காகத்தான் நான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கேன். மோட்டு, நான் உனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஞாபக சக்தி திரும்ப வந்துடும். இந்த வாங்கிக்க. நீங்க யாருங்க? என்ன இவர் தான் மோட்டு, நம்ம பாக்ஸர். இவரையாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா யோசனை பண்ணி பாரு மோட்டு. ஏய் மோட்டு, நீ என்ன காரியம் பண்ற? கோவம் வராத வரைக்கும் நான் உயிரோட இருக்கலாம். வந்துரு. கஜா கஜா, இனி கடவுளே வந்தாலும் மோட்டுவை காப்பாற்ற முடியாது. அவனுக்கு ஞாபக சக்தியை சீக்கிரம் வர வைங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு யாருன்னு நான் காட்டுறேன். உங்க கொள்கையில ஒரு நேர்மை இருக்குண்ணா. அட மோட்டு, உனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ இத சாப்பிட்டு பாரு, அப்ப உனக்கு ஞாபகம் வருதா பாப்போம். சமோசா வெளிநாட்டுக்கு போகணும்னா நாம எடுக்கணும் விசா. நாம தெம்பா இருக்கணும்னா சாப்பிடணும் சமோசா. ஆமா ஆமா மோட்டு, இப்படித்தான் நீ அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்ப. திரும்பவும் உனக்கு ஞாபக சக்தி வருதுன்னு நினைக்கிறேன். சமோசா மோட்டு, சமோசா எனக்கு கொடுங்க. சூடா சமோசா 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 சமோசா. பத்துலு, அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. மோட்டு, நான் தான் உன் பத்லு. தப்பு பண்ற மோட்டு. உனக்கு ஞாபகம் வந்துட்டா ஓசில சமோசா கிடைக்காது. உசார். ஞாபகம் வராத மாதிரி நடி, உனக்கு நிறைய சமோசா கிடைக்கும். இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆனா இந்த இவன் நல்லவனா கெட்டவனா? சீக்கிரமா சூடா சமோசா கொண்டாந்து கொடுங்க. நல்லா இருக்கு. என்ன எடுத்துக்க. சமோசா மேட்டர்ல மட்டும் சமரசம் ஆகவே மாட்டேங்கிறான். சமோசா போதும் போதும், நிறைய சாப்பிட்டுட்டேன். ஆனா இவனுக்கு ஞாபகம் மட்டும் வரவே மாட்டேங்குது. என்ன பண்ண? என்னோட வியாபாரம் எல்லாம் நஷ்டமாயிடும் போல இருக்க. வருத்தப்படாதீங்க வாலிபர் சங்கம். எப்படியா என்னால வருத்தப்படாம இருக்க முடியும்? என்னோட வியாபாரமே நஷ்டத்துல தான் ஓடுது. சமோசா மட்டும் நல்லா சாப்பிடுறான், மத்ததெல்லாம் மறந்துடுச்சுங்கிறான். ஆனா எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்க. ஒரு தடவை வெளிநாட்டு கம்பெனி உன் கடைக்கு எதிரில் சமோசா கடை ஓபன் பண்ணாங்க. அவங்க ஆரம்பிச்சா உன் வியாபாரம் படுத்திருக்கும். ஆனா நான் திறக்க விடல. உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். மோட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சு, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இத நீதான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன. பச்சை கலர் ஜிங்கிச்சான் இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஆனா வராத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, நாம இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கலாம். இந்த மோட்டோக்கு எப்பதாப்பா ஞாபக சக்தி திரும்ப வரும்? யோ டாக்டர் ஜட்கா, ஏதாவது பண்ணாயா? மோட்டுக்கு கசாயனா கண்ணா பின்னான்னு பிடிக்கும். அதனால அவனுக்கு தாராளமா 2 லிட்டர் கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சமோசா கொண்டாந்து கொடுத்தா போதும், பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அட மோட்டு, என் உடன்பிறா சகோதரா, என் உயிர் நண்பா, இந்த கஷாயத்தை குடிச்சு பாரு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் அம்முச்செல்லாம் குடிக்கிறேன், என் பப்புச்செல்லாம் குடிக்கிறேன். வாய் பழைய பால் அடைஞ்ச கொகை மாதிரியே இருக்கு. ஊத்துங்க, இது ஊத்து. ஊத்துங்க. மோட்டுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்து தலையில லேசா அடிபட்டதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. திரும்பவும் அதே இடத்துல அடிபட்டதுன்னா போன ஞாபகம் திரும்ப வந்துரும். என்ன பண்ண நீ? தப்பான இடத்துல அடிச்சுட்டப்பா. என்கிட்ட கூட நான் அடிக்கிறேன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது பத்துலு, இது பலராம் நாயுடு, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? ஒரு நிமிஷம்.
இன்னும் கூட உனக்கு முழுசா ஞாபகம் வந்திருக்காது. அதனால நான் உன்னை போடல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஞாபகம் வந்துடும். கவலையப்படாதீங்க. ஒண்ணு, ரெண்டு. ஏய் மோட்டோ மிஸ் ஆகாம வாங்கிக்க, இல்லனா சாரு கோவம் வந்து என்னையும் பொளந்துற போறாரு. இல்ல இந்த ஏய், மோட்டோ.